பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. இரண்டாம் உலகப் போர் முடிந்த பிறகு காலனி நாடுகள் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்று வந்தன என்று படித்திருக்கிறேன். அந்த நேரத்தில் இந்தியாவில் இங்கே என்ன நடந்தது தாயே? இந்தியாவுக்கும் சுயாட்சி அதிகாரம் அல்லது அதிகார பரிமாற்றம் செய்வது என்ற முடிவுக்கு பிரிட்டன் வந்திருந்தது. அதற்கு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தில் பிரிட்டனின் ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்ட சிந்தனை மாற்றம்தான் காரணமாக இருந்தது. ஆனால் இந்தியாவில் நிலவிய அரசியல் தேக்க நிலை ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது. காங்கிரஸ், முஸ்லிம் லீக் ஆகியவற்றின் வளைந்து கொடுக்காத நிலைப்பாடுகளை காரணமாகச் சொன்னது பிரிட்டன். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது வெடித்து சிதறிய வன்முறைகளுக்கு காந்தியே காரணம் என்று குற்றம் சாட்டியது அரசு. நாட்டில் ஏற்பட்ட நாச வேலைகளுக்கு காங்கிரஸே பொறுப்பு என்று பிரச்சாரம் செய்தது. ஆனால் சிறையில் இருந்தபடியே தன் மீதான குற்றச்சாட்டுக்களை மறுத்து வைஸ்ராய்க்கும் பம்பாய் கவர்னருக்கும் கடிதம் எழுதி கொண்டிருந்தான் காந்தி. இறுதியில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நீதி கேட்டும் 74 வயதான காந்தி 1943 21 நாள் உண்ணாவிரதத்தை தொடங்கினான். அது காந்தி மேற்கொண்ட இரண்டாவது உண்ணாவிரத போராட்டம். இதை கேள்விப்பட்டு நாட்டின் பல இடங்களிலும் கண்டன ஊர்வலங்கள், பொதுக்கூட்டங்கள், கடை அடைப்புகளை மக்கள் நடத்தினார்கள். வைஸ்ராய் ஆட்சிக்குழுவிலிருந்து 3 இந்திய உறுப்பினர்கள் பதவி விலகினார்கள். காந்தியை உடனே விடுதலை செய்யுமாறு தலைவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையை வைஸ்ராய் நிராகரித்தான். காந்தியின் உடல்நிலை மோசமானது. மருத்துவர்களும் நம்பிக்கை இழந்தார்கள். காந்தி மரணமடைந்தால் ஏற்படும் நிலையை சமாளிக்க போலீஸ், இராணுவம் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்தது அரசு. உடலை எரிப்பதற்கு சந்தன கட்டைகளும் கூட சேகரித்து வைக்கப்பட்டன. ஆனால் தன் உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடித்தான் காந்தி. ராஜகோபாலாச்சாரி ஆகா கான் அரண்மனையில் உண்ணாவிரதம் இருந்த காந்தியை சந்தித்து காங்கிரஸ் முஸ்லிம் லீக் உடன்பாட்டுக்கான அடிப்படை அம்சங்களை குறித்து 4 நாட்கள் விவாதித்தான். அவற்றை காந்தியும் ஏற்றுக்கொண்டான். அது ராஜாஜி திட்டம் என்ற CR ஃபார்முலா என்று அழைக்கப்பட்டது. அவனது திட்டப்படி போர்க்காலத்தில் காங்கிரஸ் இடைக்கால தேசிய அரசை அமைப்பதற்கு முஸ்லிம் லீக் ஒத்துழைக்க வேண்டும். போர் முடிந்த பிறகு இந்தியாவின் வடமேற்கு வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக உள்ள பகுதிகளை பிரிக்கவும் அவற்றின் எல்லைகளை வரையறுக்கவும் ஒரு கமிஷன் நியமிக்கப்படும். அது பரிந்துரைத்தபடி எல்லைகள் நிர்ணயிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் சம்மதத்துடன் பிரிவினை கோரிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும். பெரும்பான்மையோர் பிரிந்து வாழ விரும்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தனி அரசுகளாக ஏற்படுத்தப்படும். அவ்வாறு பிரிக்கப்படும் பகுதிகளில் எல்லையோர மாவட்டங்களில் வாழும் மக்கள் அவர்கள் விரும்பும் அரசாங்கத்துடன் சேர்ந்து கொள்ளும் உரிமையை அளிக்க வேண்டும். பிரிவினை ஏற்பட்டால் பாதுகாப்பு, போக்குவரத்து, வர்த்தகம் போன்றவை குறித்து அந்தந்த அரசுகள் உடன்பாடு செய்து கொள்ளலாம். பிரிக்கப்படும் பகுதிகளுக்கிடையே உண்டாகக்கூடிய மக்கள் பரிமாற்றம் சம்பந்தப்பட்ட அரசுகளின் சம்மதத்தின் பேரில் நிகழ்வதாக இருக்க வேண்டும். பிரிட்டிஷார் இந்தியருக்கு அதிகார மாற்றம் செய்தால் மட்டுமே இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு வரும்.
இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு முஸ்லிம் லீக் இந்தியாவின் பூரண விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளட்டும். காந்தியுடன் விவாதித்து ரகசியமாக வைத்திருந்த இந்த திட்டத்தை 1944 ஏப்ரலில் ஜின்னாவிடம் முன்வைத்தான் ராஜகோபாலாச்சாரி. ஆனால் ஜின்னா அதை ஏற்கவில்லை. இருந்தாலும் தனது பாகிஸ்தான் என்ற பிரிவினை கொள்கைக்கு காந்தி ஒப்புக்கொண்டதாக ஜின்னா மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த திட்டம் குறித்து பரவலாக விவாதிக்கப்பட்ட போது இது நாட்டை துண்டாடி முஸ்லிம் லீகிடம் சரணாகதி அடையக்கூடியது என்று இந்து மகா சபையினர் கடுமையாக எதிர்த்தார்கள். காங்கிரஸில் மிதவாதிகளும் சீக்கியர்களும் இதை குறை கூறினார்கள். ஆங்கிலேய அதிகாரிகளும் இந்த திட்டத்தை சந்தேக கண்கொண்டு பார்த்தார்கள். உண்மையில் ராஜகோபாலாச்சாரியின் இந்த திட்டம் ஜின்னாவின் செல்வாக்கை அதிகரிக்க மட்டுமே உதவியது. இந்த திட்டத்தில் சில முரண்பாடுகள் தெளிவாக தெரிந்தன. பாகிஸ்தான் பகுதிகளை வரையறுக்கும் போது மாநிலங்களுக்கு பதில் மாவட்டங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற அம்சம், முஸ்லிம்கள் பெரும்பான்மை உள்ள மாவட்டங்களை மட்டுமே முடிவு செய்ய வேண்டும், பாகிஸ்தான் இந்தியாவை விட்டு பிரிய வேண்டுமா என்பது இந்துக்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து மக்கள் ஒப்புதல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானிக்கப்படும். வங்காளம், அசாம், பஞ்சாபில் இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ள மாவட்டங்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லை நிர்ணயிப்பில் இடம்பெறாது. இரு நாடுகளின் பாதுகாப்பு, வர்த்தகம், செய்தி தொடர்புகளை கூட்டாட்சி அரசாங்கமே கவனித்துக் கொள்ளும். உண்மையில் ராஜகோபாலாச்சாரியின் திட்டம் பாகிஸ்தான் பற்றி குறிப்பிட்டது. ஆனால் அது இந்தியாவில் இருந்து பிரிந்து சென்று இறையாண்மை பெற்ற சுதந்திர தனிநாடு ஆவதற்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை. 2 பகுதிகளின் கூட்டாட்சியாக அமைந்த ஒரே நாட்டை பற்றியே குறிப்பிட்டது. ஆனால் இந்த ஏற்பாட்டை ஜின்னா ஏற்க மாட்டான் என்பது காந்திக்கு தெரியும். தெரிந்தேதான் இதற்கு ஒப்புதல் கொடுத்ததாக எண்ணினார்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர். லின்லித் கோவை அடுத்து வைஸ்ராயாக வந்த வேவல் 1944 மே 6 அன்று காந்தியை விடுதலை செய்தான். அதன் பிறகு ஜின்னாவுக்கு கடிதம் எழுதி சந்தித்து பேச விருப்பம் தெரிவித்தான் காந்தி. ஜூலை 24 காந்தியை முதன்முறையாக மகாத்மா என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதினான் ஜின்னா. மலபார் மலை மாளிகையில் ஜின்னாவை சந்தித்தான் காந்தி. செப்டம்பர் 9 முதல் 27ஆம் தேதி வரை சிஆர் ஃபார்முலா படி இருவரும் விவாதித்தார்கள். ஜின்னாவின் இருநாட்டு கொள்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு தனிநாடு கேட்பதை காந்தி ஏற்கவில்லை. அந்த பேச்சு தோல்வியிலேயே முடிந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மா